ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டே 2 ஆஃப் ஹைதராபாத் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இப்போ டைம் வந்து காலைல 7 o'clock. ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நம்ம அவங்ககிட்டேருந்தே ஒரு பஸ்ஸு புக் பண்ணிருக்கோம். பஸ் வந்து மல்டிபிள் ஸ்டாப்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ண ஸ்டாப் வந்து யசோதா ஹாஸ்பிட்டல் அதுக்கு எதிரில் உள்ள ஸ்டாப்பு. இப்போ நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்தாச்சு. இப்போ நம்ம ராமோஜிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தாங்க அந்த ஓப்பனிங் செரிமனி முடிஞ்சு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே அந்த கேட்டை பாருங்களேன், இதுதான் கேட்டு. நாங்கள் காலையில் 10 மணிக்கே வந்துட்டோம். ஆனாலும் கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட்டு ஸ்டன் ஷோ ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ராமோஜி சிட்டி ரொம்ப பெருசு, அதனால் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் நம்ம போகலாம். முதல்ல உள்ளே போனோடனே ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ டூர்லங்க. ஸ்டுடியோ டூரில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பஸ்ஸில் நம்மளை ஏற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் செட்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்டன் செட்டு தாங்க. இது வந்து மைசூர் கார்டன்ஸ், பிருந்தாவன் கார்டன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள்லேயும் இந்த செட் நம்ம பார்க்கலான்னு சொன்னாங்க. அடுத்த செட் வந்து டர்ட்டி பிக்சர்னு சொன்னாங்க. நான் டர்ட்டி பிக்சர் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க கேஜிஎஃப் படம் எடுத்த இடம், செம்மையாக இருக்குல்ல. இது வந்து தப்பங்க எடுத்த இடம், அதுக்கப்புறம் பஜ்ரங்கி பைஜான் எடுத்த இடம். Chandramukhi movie Dance Master House. And Chennai Express movie Minamma Village. Bahubali and Bahubali 2 village location. And you're right side building है, right side location. We can see this beautiful building location in KGF movie. KGF 2 movie में महबूबा song shot किया गया था in this building में. And also you can see this front elevation in Chandramukhi movie Lagalakha building. One building with 4 elevations, multi-purpose building. இது பாகவதம்னு ஏதோ ஒரு மூவியோட செட்டு. இந்த படம் நான் பார்த்ததில்ல. பார்த்தவங்க படம் நல்லா இருக்காங்க. நான் பார்த்ததில்ல. நீனும் பார்த்தது இல்லையா? வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணுறப்ப தான் ஒன்று தெரிஞ்சுது. பாகவதம்ன்றது படம் கிடையாது, இது ரொம்ப நாள் ஓடின ஒரு தெலுங்கு சீரியல். இந்த சீரியலை இந்த செட்டில் தான் எடுத்திருக்காங்க. அந்த சீன்ஸோட பிரதிபலிப்பாக தான் இங்கே இந்த பொம்மைகளை வச்சு இந்த சீன்ஸை காட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் செட்டு இருந்துச்சு. அந்த செட்டு வந்து உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இதில் நான் ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து இந்த செட்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டான்ஸ் ஷோஸும் இருந்ததுனால ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாட்டு ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாகுபலி செட்டு. இதுதான் அந்த ஃபேமஸ் பாகுபலி எடுத்த இடம். பாகுபலி செட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா? வாங்க. இந்த செட்டு வந்து ஆக்சுவலி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. உள்ளே போன உடனே அந்த கிங்டமோட லாங் ஷாட் எப்படி எடுத்தாங்கன்றதை மினியேச்சரில் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, மினியேச்சரில் செஞ்சுட்டு ஒரு கேமராவை வச்சு எடுத்து அதை பிரம்மாண்டமாக பெருசாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங்டம்குள்ளே என்டர் ஆகிறோம். கிங்டம் வந்து உள்ளே என்டர் ஆனோடனே சொல்ல ஆக்சுவலி வார்த்தையே இல்லை, ஸ்டண்டுங்க. அப்படியே செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சூப்பராக நல்ல டீட்டெயில்டாக செட்டு போட்டிருக்காங்க. இந்த செட்டு பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதில் நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ் ட்ரை பண்ணோம். இந்த வீடியோஸ் ஆக்சுவலி நல்லா தான் வந்துச்சு. ஸோ நம்மளோட சின்ன கேமராலே இப்படி வருதுன்னா அவங்க வச்சுருந்த கேமராவில் உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். நாங்கள் சாப்பாடை வந்து பாகுபலி தீம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். இந்த ஃபுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்களே பாருங்களேன். இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. 2 பேருக்கான்னு அதெல்லாம் சர்வ் ஸ்டூன் போட்டுருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் ஆர்டர் பண்ணுற சாப்பாடு. இதோட விலை வந்து 650, அதோட விலை 200. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு.
இது ஏதோ ஒரு பாட்டோட ஷூட்டிங் செட்டுன்னாங்க. சத்தியமாக அது என்ன செட்டுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யூரோப்பியன் காலனி. இங்கே வந்து புதுசாக ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்திருக்காங்களா. இட் இஸ் கால்ட் இஸ் லைவ் மோஷன் கேப்சர். ஸோ அந்த மோஷன் கேப்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு இப்போ லண்டன் போகணுமா? ஆ ஓகேவா போகலாமா? அங்கே பார். இப்போ நாம ஓகே நாம இருக்க இடம் தான் ஆவா மஹால். இது ஒரு ராஜஸ்தானி செட். இந்த செட் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மொத்த ராமோஜி தெரியுது பாருங்க. பார்க் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணுங்க. நேரத்தில் உங்களுக்கு கால் வலி வந்துடும். ப்ரிப்பேர்டாக வாங்க. ஷூஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷூ பைட் வந்துடும். ஆண்டி நல்லா இருக்காங்களா? ஆ இப்போ இருக்க இடம் வந்து ஜாப்பனீஸ் கார்டன். ஜாப்பனீஸ் கார்டன் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ரெடி பண்ணதுனால நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்லேயும் பேர்ட் பார்க்லேயும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. எனக்கு ஆக்சுவலி அங்கே டே ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா பேர்ட் பார்க். இங்கே ஆக்சுவலி நிறையாவே பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது. ஆனால் இந்த பேர்ட் பார்க்கில் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது பேர்ட்ஸோட. பட் பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே 3 விதமான பேர்ட் பார்க் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் பேர்ட் பார்க். அதுக்கப்புறமா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கேஜில் அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பேரக்கீட்ஸ், டூகான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் பேர்ட் பார்க். இப்போ நம்ம இருக்க இடம் தாங்க கிருபாலு கேவ்ஸ். இந்த கேவ்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது படத்தில் வந்து கேவ் ரிலேட்டட் சீன்ஸ் வந்தால் இங்கே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேவ் ஆக்சுவலி ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. இந்த ஷூட்டிங்க்குன்றனால அந்த லைட்டிங் இருக்குல்ல, லைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேவ் உள்ளேருந்து பார்க்க வந்து டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அகல்யா நடக்கிறத பாருங்களேன், எவ்வளோ பிரைட்டாக தெரியுறால. இங்கே ஏதோ சஸ்பென்ஸ் ஷோ மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. சஸ்பென்ஸாலாம் இல்லை, ஆனால் ஓகே. ராமோஜி பார்க்கில் நீங்கள் ஹோல் டே வெறும் செட்ஸ் மட்டும் பார்க்காம நீங்கள் சுற்றி பார்க்குறக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கச்சக்க டான்ஸ் ஷோஸ் நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கோம். நிறைய இன்ட்ராக்டிவ் ஷோஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ரைட்ஸும் இருக்கும். ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தீம் பார்க் அளவுக்கு ரைட்ஸ் இருக்காது. இங்கே உள்ள எல்லா ரைட்ஸுமே இட் இஸ் ஃபோக்கஸ்ட் மோர் டுவர்ட்ஸ் த மூவிஸ். இப்போ இது வந்து நாங்கள் போன ஒரு ரைடுங்க. இந்த ரைடு வந்து எவல்யூஷன் ஆஃப் சினிமா ஓவர் த இயர்ஸ் இருக்க எல்லா ஃபேமஸ் மூவிஸ்லேருந்து சின்ன சின்ன சீன்ஸை ஒரு ஸ்டோரி மாதிரி கொலேட் பண்ணி நம்மளை ஒரு ரைடில் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் இங்கே ரைட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து அட்வென்ச்சர் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் தனியாக காசு கொடுக்கணுங்க. நீங்கள் அந்த அட்வென்ச்சர் ரைட்ஸ்க்கெலாம் போகணுன்னா யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. அண்ட் அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர் பார்க் போகணுன்னா நாங்கள் போனோம் ஸ்கை பார்க் ஏற்காடு. அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எனக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இருக்கிறதுலே பார்த்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டன் ஷோ தாங்க. இந்த ஸ்டன் ஷோ உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் உள்ள ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ராமோஜி பார்க் போனீங்கன்னா இந்த ஷோ டைமிங்ஸ்லாம் நடக்கும். டைமிங் நோட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஆனால் எங்களுக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் கிளம்புனாலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டி அங்கேயே தான் இருக்க போகுது. இது பல வருஷமாக இங்கேயே தான் இருக்குது. ராமோஜி ஃபிலிம் சிட்டி நைட்லேயும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த தடவை ஹைதராபாத் வந்தால் நைட்டில் ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.